அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் எங்களுக்கு சொல்லித் தரக்கூடிய புத்திமதிகள், ஆலோசனைகள், சிந்தனைகள் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் முன்னேறுவதற்குத்தான். குர்ஆன் ஒரு நாளும் தோல்வி அடையக்கூடிய சிந்தனைகளை ஒரு நாளும் சொல்லாது. ஏனென்றால் ரப்புல் ஆலமீனுடைய உபதேசம் அது. தன்சீலும் மிர் ரப்பில் ஆலமீன், ரப்புல் ஆலமீனிடமிருந்து இறக்கப்பட்ட வேதம் அது. நாங்கள் தற்காலத்தில் ஒரு விடயத்தை சிந்திக்கின்றோம், ஆனால் குர்ஆன் அந்த சிந்தனையை பிழை என்று சொல்கிறது. ஆனால் நாங்கள் அதை ஏற்றுக்கொள்ள தயார் இல்லை. என்ன சிந்தனை என்றால், நாம் எல்லோருடைய, என்னுடைய, உங்களுடைய, உலக மனிதர்களுடைய ஒரு சிந்தனை இருக்கிறது. உலகத்தில் அந்தஸ்து, செல்வம், பட்டம் கிடைத்தால் கண்ணியம் கிடைத்து விட்டது. எல்லோருடைய சிந்தனை தான். அதே சமயம் எங்களுக்கு பட்டம் இல்லை, பதவி இல்லை, செல்வம் இல்லை, நாங்கள் கேவலம் அடைந்து விட்டோம் என்றொரு சிந்தனை. இந்த சிந்தனை சகோதரர்களே சரியா பிழையா? உலகத்தில் யாரிடம் கேட்டாலும் சொல்லுவார்கள், ஒரு மனிதன் சங்கைப்படுத்தப்பட்டால்தான் செல்வம், பிள்ளைகள், அந்தஸ்து இவைகளை வைத்துதான் ஒரு மனிதனுக்கு சங்கை. ஆனால் சகோதரர்களே, குர்ஆனை பிரட்டினான். குர்ஆன் சொல்லித் தருகிறது, இது சங்கை, கண்ணியம் எல்லாம் அந்தஸ்துக்கல்ல, இது சோதனைக்கு. فَأَمَّا الْإِنسَانُ إِذَا مَا ابْتَلَاهُ رَبُّهُ فَأَكْرَمَهُ وَنَعَّمَهُ فَيَقُولُ رَبِّي أَكْرَمَنِ. அல்லாஹ் சொல்கிறான், நான் ஒரு மனிதனை சோதிப்பதற்காக. எதற்கு அல்லாஹ் தரப்போறான்? இப்தலாஹு, சோதிப்பதற்காக வேண்டி. ஃபஅக்ரமஹு, அல்லாஹ் என்ன செய்யறான்? சமூகத்தில் சங்கைப்படுத்துறான். சமூகத்துடைய தலைவர்கள், உதாரணமா ஊருடைய தலைவர்கள், பள்ளிவாசலுடைய தலைவர்கள், தலைமத்துவம் கொடுக்கப்பட்டது. வனஅமஹு, எல்லா நேமத்தும். பண்டைக்கு நாங்க பாடுபடுற அதுக்குத்தான். காலையிலிருந்து மாலை வரை எல்லா வகையான அருட்கொடைகளையும் நான் அடையோம். வனஅமஹு, இதெல்லாம் கிடைச்சதோட மனிதன் சொல்கிறான், அல்லாஹ் சொல்றான், ஃபயகூலு ரப்பி அக்ரமன், என்னுடைய ரப் என்னை சங்கைப்படுத்தி விட்டான். மனிதனுடைய வார்த்தை, எனக்கு காசு தந்துட்டான் அல்லாஹ், எனக்கு பணத்தை தந்துட்டான் அல்லாஹ், எனக்கு அந்தஸ்து தந்துட்டான் அல்லாஹ் என்று மனிதன் சொல்கிறான். ஆனால் அல்லாஹ் எப்படி தொடங்குறான்? இது தந்தது சோதனைக்கு. எல்லாருமே உங்களை விஷ் பண்றாங்க, எல்லாருமே கண்ணியப்படுத்துறாங்க, எல்லாருமே அந்தஸ்து படுத்துறாங்க. இது கண்ணியம் அல்ல, இது சோதனை. அதே சமயம் அடுத்த ஆயத் சொல்லுது, وَأَمَّا إِذَا مَا ابْتَلَاهُ, இன்னொரு மனிதனை அல்லாஹ் சோதிப்பதற்காக வேண்டி, فَقَدَرَ عَلَيْهِ رِزْقًا, ரிஸ்கை அல்லாஹ் சுருக்கிட்டான். அவருக்கு ஒரு நாளைக்கு $40 தான், $20 தான் சம்பாத்தியம், அதுக்கு மேல சம்பாத்தியம் இல்லை அவருக்கு. அவருக்கு பட்டம் இல்லை, பதவி இல்லை, அந்தஸ்து இல்லை. இவர் சொல்றாராம், فَيَقُولُ رَبِّي أَهَانًا, என்னுடைய ரப் என்னை கேவலப்படுத்தி விட்டான். என் அல்லாஹ் என்ன செஞ்சிட்டான்? ஒன்னும் தரல எனக்கு அல்லாஹ். என்னை செல்வம் தரல அல்லாஹ், புள்ள தரல, அந்தஸ்து தரல. கண்ணியமிக்க சகோதரர்களே, கண்ணியமும் கேவலமும்
நிஅமத்துகளை வைத்தோ செல்வத்தை வைத்தோ அல்ல. இது குர்ஆனுடைய சிந்தனை. ஆனால் எல்லா உலகத்துடைய மனிதர்களுக்கும் எதிர்ப்பான சிந்தனை. ஸ்ரீலங்காவெடுத்தாலும் இந்தியாவெடுத்தாலும் கனடாவெடுத்தாலும் எல்லார சிந்தனையும் என்ன? எங்களோட சிந்தனை எல்லாம் எங்கள்கிட்ட பணம் வந்துட்டா, எங்கள்கிட்ட காசு வந்துட்டா, எங்களுக்கு நல்ல கூட்டாளிமார் அமைஞ்சிட்டா, நல்ல கென்சி எல்லாம் கிடைச்சா ஓகே, எல்லாம் சரி. என்ன இல்ல, எனக்கு ஒன்றும் இல்லை, நான் தனிச்சிட்டேன், எனக்கு ரிஸ்க் இல்ல, நான் கேவலம் இல்ல. எல்லாமே சோதனை தான். உலகத்தில் தரப்பட்ட, உலகத்தில் தராமல் விடுபட்ட அனைத்துமே சோதனை தான். அல்லாஹ் இந்த உலகத்தை சோதனை கூடமாகத்தான் அல்லாஹ் வைத்திருக்கிறார். யாரும் சந்தோஷப்படுறதுக்கும் இல்லை, யாரும் கவலைப்படுவதற்கும் இல்லை. எனக்கு கிடைச்சிட்டே என்று சந்தோஷப்பட்டாதி, நான் இழந்துட்டேன் என்று கவலைப்பட்டாதி. எனக்கு கிடைச்சிட்டே என்று சந்தோஷப்பட்டாதீங்க. எனக்கு நான் துனியாவை இழந்துட்டேன் என்று கவலைப்படாதீங்க. அல்லாஹ் இந்த சிந்தனையை சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்றான், உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய 4 கெட்ட பழக்கம் இருக்கு, இதை விடணும் நீங்க. முதலாவது பழக்கம் என்ன? கல்லா பல்லா துக்ரிமூனல் யதீம். இரண்டாவது பழக்கம் என்ன? வலா தஹாத்தூன அலா தஆமில் மிஸ்கீன். மூன்றாவது பழக்கம் என்ன? وَتَأْكُلُونَ التُّرَاثَ أَكْلًا لَمًّا. நான்காவது பழக்கம் என்ன? وَتُحِبُّونَ الْمَالَ حُبًّا جَمًّا. முதலாவது கெட்ட பழக்கம் என்ன? நீங்கள் அனாதைகளை சங்கைப்படுத்துவது கிடையாது. யார கண்ணியப்படுத்தணும்? நாங்க வாப்பல்லாத பிள்ளை. கல்லா பல்லா துக்ரிமூனல் யதீம். நீங்கள் அனாதைகளை சங்கைப்படுத்துவது கிடையாது. சிறுவர் தினமோ முதியோர் தினமோ என்ன தினமாக இருந்தாலும் உலகத்தில் சங்கைப்படுத்தப்பட வேண்டியவர்கள் அனாதைகள். அல்லாஹ் இவ்வளவு முக்கியத்துவப்படுத்தி இருக்கிறானா? நாங்க 2 கூட்டத்தை கணக்கெடுக்கிறது இல்லை. ஒன்று அனாத, இரண்டாவது மிஸ்கீன். கண்ணியமிக்க சகோதரர்களே சகோதரிகளே, சிந்தனையில வைத்துக் கொள்ளணும். எப்பயும் வாழ்க்கையில கட்டாயம் அனாதைகள் மிஸ்கீன்களை அரவணைக்கிறவங்களாக நாங்க மாறோம். எங்களோட சம்பாத்தியத்தில் ஒரு பகுதி அனாதை மிஸ்கீனுக்கு போகணும். நாங்க சாப்பாடு கொடுத்தா அந்த சாப்பாட்டுல ஒரு பகுதி அனாதை மிஸ்கீன்களுக்கு போகணும். எங்கள்கிட்ட இல்ல, மற்றவங்களுக்கு தூண்டணும். அனாதைக்கு கொடுங்கப்பா, மிஸ்கீனுக்கு கொடுங்கப்பா. அல்லாஹ் ஒரு 2 இடத்தில் அல்ல, நம்ம எல்லோருக்கும் அராய்த்தல்லதி பாடம். அராய்த்தல்லதி யுகல்லிபு பித்தீன் ஃபதாலிக அல்லதி யதுஉல் யதீம் ولا يحض على طعام المسكين. அல்லாஹ் காஃபிர்களுடைய கெட்ட பண்பை சொல்றான். அவங்க என்ன செய்வாங்க தெரியுமா? அனாதைக்கு கொடுக்கிற பங்கை கொடுக்க மாட்டாங்க. இரண்டாவது, மிஸ்கீன்களுக்கு சாப்பாடு கொடுக்கும்படி தூண்ட மாட்டார்கள். குர்ஆனுடைய உபதேசம் இது. சூரத்துல் துஹாவுல பாருங்க, வத்துஹா வல்லைலி இதா சஜா மா வத்தஅக ரப்புக வமா கலா வலல் ஆகிரத்து கைருல் லக மினல் ஊலா வலசௌஃப யுஅதீக ரப்புக ஃபதர்தா அலம் யஜிதுக யதீமன் ஃபஆவா. நபியே, நீங்க அனாதையா இருக்கீங்க இல்லையா?
எங்கட தலைவர் யார்? எத்தீம். நாங்க அனாதைகளை கணக்கெடுக்க மாட்டோம் என்றா நாங்க கணக்கெடுக்கப்படாது யார? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யதீம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறப்பதற்கு முன்னாலே அல்லாஹ் வாப்பாவை மௌத்தாக்கிட்டார். யதீம்களின் தலைவர் யார்? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் சொல்றான், நீ அனாதையாக இருக்க இல்லையா, உங்களுக்கு வாழ்வளித்தது யார்? கண்ணியமிக்க சகோதரர்களே, யதீம் மிஸ்கீன். சூரத்துல் பலதில் அல்லாஹ் சொல்றான், நீங்க பெரும் பெரும் கணவாயை தாண்டி சொர்க்கம் போகணுமா, நீங்க சாப்பாடு கொடுங்க. யாருக்கு? அனாதை மிஸ்கீனுக்கு. ஃபலக்தஹமல் அகபா வமா அத்ராக மல் அகபா فك رقبة أو إطعام في يوم ذي مسغبة يتيما ذا مقربة أو مسكينا ذا متربة. அநாத மிஸ்கீன். கண்ணியமிக்க சகோதரர்களே, இந்த சூறாவிலையும் அல்லாஹ் சொல்றான் என்ன? நீங்க உங்களோட கெட்ட பழக்கம் என்ன தெரியுமா? கல்லா பல்லா துக்ரிமூனல் யதீம். நீங்க அனாதைகளை சங்கப்படுத்த மாட்டீங்க. இவ்வளோ அல்லாஹ் சொன்னதால சரி நாங்க கேட்கணுமா இல்லையா? அடுத்தது வலா தஹாதுன அலா தஆமில் மிஸ்கீன். மிஸ்கீன்களுக்கு சாப்பாடு கொடுக்கும்படி தூண்டவும் மாட்டீங்க நீங்க. கண்ணியமிக்க சகோதரர்களே சகோதரிகளே, அப்படிங்கிற சாப்பாடை யாரு கொடுக்கணும்? சாப்பாட்டை யாரு கொடுக்கணும் தெரியுமா? அல்லாஹ் சூரத்து தஹர்ல சொல்றார், وَيُطْعِمُونَ الطَّعَامَ عَلَى حُبِّهِ مِسْكِينًا وَيَتِيمًا وَأَسِيرًا. அன்பால சாப்பாடு கொடுப்பாங்களாம். எப்படி சாப்பாடு கொடுக்கணும்? வெறுப்புல அல்ல. யாரோட அன்பு வச்சு சாப்பாடு கொடுக்கணும்? முதலாவது وَيُطْعِمُونَ الطَّعَامَ عَلَى حُبِّهِ மிஸ்கீன். யாருக்கு சாப்பாடு கொடுக்கணும்? மிஸ்கீனுக்கு. இரண்டாவது யாருக்கு? யதீம், அனாதை. மூன்றாவது யாரு? அசீர், சிறை கைதி. இந்த மூன்று பேருக்கும் சாப்பாடு கொடுக்கிறதால புகழ் கிடைக்காது. இந்த மூன்று பேருக்கு சாப்பாடு கொடுக்கிறதால பெயர் கிடைக்காது உங்களுக்கு, ஆனா நன்மை கிடைக்கும், சொர்க்கம் கிடைக்கும். கண்ணியமிக்க சகோதரர்களே, இந்த 5 சூறாவையும் பாருங்க. சூரத்துல் மாவுத், சூரத்துல் துஹா, சூரத்துல் பலத், சூரத்துல் ஃபஜ்ர், சூரத்துல் தஹர். இந்த 5 சூறாவிலும் அல்லாஹ் எங்களுக்கு சொன்னது யாரை பத்தி? அனாதைய பத்தி, மிஸ்கீன பத்தி. இப்ப யோசிங்க, எந்த வாழ்க்கையில, உங்களோட வாழ்க்கையில யாராவது ஒரு அனாதையை நாங்க எடுத்து வளர்க்கிறோமா? கொஞ்சம் யோசிங்க சகோதரர்களே. என்கிட்ட எவ்வளவு பணம் இருக்கு? கனடா பணம் என்றா சின்ன பணம் இல்லையே. கனடாவில் உழைக்கிறவங்க ருபீஸா டாலர்ல உழைக்கிறது? டாலர்ல உழைக்கிற நாங்க வாழ்க்கையில ஒரு அனாதை. இவ்வளவு அல்லாஹ் சொன்ன நசியத். ஒரு அனாத வாப்பா இல்லாத பிள்ளையோண்ட பாரம் எடுத்திருக்கிறோமா இதுவரைக்கும்? இவ்வளவு பெரிய அமல் சகோதரர்களே. சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், கைரு பைத்தி முஸ்லிம், முஸ்லிமான வீடுகளில் சிறந்த வீடு என்ன தெரியுமா? நல்ல வீடு என்றா அந்த வீட்டில் ஒரு அனாதை ஒன்று எடுத்து வளர்க்கணும், அழகா வளர்க்கணும். ஷர்ரு பைத்தி, முஸ்லிமுடைய கெட்ட வீடு என்ன தெரியுமா? ஒரு அனாதை எடுத்து அதுக்கு கெடுதி செய்யுது. அந்த காலத்துல சகோதரர்களே அனாதை இல்லம் இல்லை, அனாதை இல்லம் இருக்கல அந்த காலத்துல. அப்ப என்ன இருந்துச்சு? அனாதைகளை வீட்டுக்கு கொண்டு வருவாங்க, வீட்டுல வச்சிருப்பாங்க. பாப்பா இல்லாத பிள்ளை தானே. சொல்லுவாங்க, உங்களோட உள்ளம் கடினமாக இருந்தா அனாதையுடைய தலையை தடாவும்.
அந்த அனாதையுடைய தலையை தடாவினா கடினமான உள்ளங்கள் கூட மிருதுவடை. ஏன்னா அது வாப்பா இல்லாத பிள்ளை. சூரத்துன் நிசாவிலே அல்லாஹ் ஆரம்பத்திலே யதீமுடைய பன்மைதான் யதாமா. 5 தடவை அல்லாஹ் யதாமா 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 யதாமா, அனாதைகள் அனாதைகள் அனாதைகள். கண்ணியமிக்க சகோதரர்களே, அனாதை யதீம், இரண்டாவது மிஸ்கீன். உள்ளத்தை நீயத்தை வை, என்ற செல்வத்தில் ஒரு பகுதியை நான் இன்ஷா அல்லாஹ் அனாதைகளை பராமரிக்க போறேன். ஏன்? அல்லாஹ் உங்களை வாழ வைப்பான், உங்களோட பிள்ளைகளை வாழ வைப்பான் இன்ஷா அல்லாஹ். ஸ்ரீலங்கால மாக்கோல் என்ற ஊர் ஒன்று இருக்குது, மாக்கோல. அதுல அனாதைகளுக்கு தனிய மதரசா கட்டினாங்க. நாங்க ஓதுற நேரம் அங்க போய் பார்க்கிறது, வாப்பல்லாத பிள்ளைகள். நாங்க ஓதுற நேரம் ஒரு ஜாபிர் ஹாஜியார் ஒருத்தர் இருந்தார், மர்ஹூம், கபராலி ஆயிட்டார். இன்றைக்கு நான் உங்களுக்கு ஜும்மான்னு சொல்றேன், அனாதைகளை பார்த்த வாப்பா அவர். அவ்வளோ அநாத பிள்ளைகளையும் பஸ்ல ஏத்திட்டு கொண்டு வருவார் மர்கஸுக்கு. அவங்களோட தான் இருப்பார் அவர். இன்றைக்கு அவர பேர் இருக்கிறதா இல்லையா சமூகத்தில்? ஆள் கபருக்குள்ள, அவர் கபருக்குள்ள. ஆனா பெயர் உலகத்துல சுத்துதேன், அனாதைகளோட இரக்கம். ஸ்ரீலங்கால இன்னொருவர் இருந்தார், நலீம் ஹாஜியார், மர்ஹூம், கபராலி. ஸ்ரீலங்காவுடைய அனாதைகளை கவனம் எடுத்தவங்க. பெரும் இடங்கள்ல ஒரு பில்டிங் ஒன்றே வகுப் செய்து கொழும்புல பெரிய பில்டிங்ல பேரை மாத்தி விட்டார். என்ன? யதாமா பில்டிங், அனாதைகளுக்கான பில்டிங். இது எப்படி அந்த சிந்தனை வந்திருக்குதா உங்களுக்கு? மாக்கோளையில அனாதைகள் இருக்கிறாங்க, ஸ்ரீலங்கால மல்வானையில பெரிய அனாதை இல்லம் இருக்கு. மல்வான் தர்கா டவுன்ல இருக்குது அனாதை இல்லங்கள். அனாதைகளை சேர்த்து தர்கா டவுன்ல ஒருத்தர் இருந்தார், அப்துல் ஹலீம் ஹாஜியார், மர்ஹூம். எல்லாம் கபராலி. இன்றைக்கு துபாயில வந்து பணத்தை சேர்த்து எடுத்துட்டு போவார் அவங்களுக்கு கொடுக்க. ரமதான்ல வந்து ஒரு வருஷத்துக்கு அவருக்கு என்ன தேவை? மனிதனுக்கு பிரயாண செலவுகள் இருக்குது. ஆனா உலகத்தில் அனாதைகளை நாங்க விட்டுறக்கூடாது. சம்மாந்துறையில் இருக்குது அனாதைகளுக்கான இடம். 50-100 அனாதைகளை சேர்த்து அவங்களோட சாப்பாடு, அவங்களோட குடிப்பு, அவங்களோட கல்வி, அவங்களோட எல்லாம் உடுப்பு எல்லாம் கவனிப்பாங்க. கண்ணியமிக்க சகோதரர்களே, யாரெல்லாம் அனாதைகளை கவனித்தாங்களோ அல்லாஹ் அவங்களோட பேரை கீழே விழுத்தாட்டல். அதனாலதான் நாங்க நீயத்து வைக்கணும், கனடாவில் இருக்க ஒரு $100 எங்கட குடும்பத்தில் ஒரு அனாதை இருக்கும், அதை பாரமிடுங்க முதலாவது. நான் அந்த பிள்ளட முழுதுக்கும் நீங்க. அதற்கு பிறகு பாருங்க அல்லாஹ் உங்களோட செல்வத்தில் செய்யற பரக்கத்தை. மாதா மாதம் அந்த பிள்ளைய கவனிங்க, உங்களோட பிள்ளைய கவனிக்கிறத போல. சரி, உங்களுக்கு வசதி கூட 2 அனாதை எடுங்க, இன்னும் வசதி கூட 3 அனாதை எடுங்க. முதல்ல குடும்பத்தில் உள்ள அனாதையை பாருங்க. சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அன வகாஃபிலுல் யதீம் கஹாத்தை. இந்த 2 விரல காட்டினாங்க நபி அவங்க. ஆனா நானும் அனாதைகளை பொறுப்பெடுக்கிறவரும் சொர்க்கத்தில் இப்படி இருப்போம். எப்படி? 2 விரல். இந்த 2 விரல ஒன்றா இருக்கா இல்லையா? எவ்வளவு பாக்கியம். நானும் அனாதையை பொறுப்பெடுக்கிறவர்களும் சொர்க்கத்தை இந்த 2 விரல் மாறி இருப்போம் என்றார் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த அளவுக்கு ஆசை காட்டினாங்க. கண்ணியமிக்க சகோதரர்களே, வாழ்க்கையில செய்ய வேண்டிய பாரிய சாதனைகள் இருக்கு. அந்த சாதனையில ஒன்றுதான், எவ்வளவு அனாதை இருக்குதோ, வாப்பா இல்லாத பிள்ளைகள் இருக்குதோ, அந்த வாப்பா இல்லாத பிள்ளைகளை எடுத்து அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கிறது, உடுப்பு வாங்கி கொடுக்கிறது. குடும்பத்தில் இருந்தா அல்லது ஊர்ல அல்லது நாட்டில் அல்லது எங்க சரி, அவ்வளவு பெரிய அமல் சகோதரர்களே. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
அனாதையாக இருந்ததாலதான் நபி அவங்களுடைய 5 வயதுல உம்மா மௌத் ஆயிட்டார். பிறக்க முந்திய வாப்பா மௌத். வாப்பாவை கண்டதே இல்லை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நபி அவங்க வாப்பாவை கண்டது. இப்ப எங்கட நாங்கெல்லாம் வாப்பாவை கண்டாக்கள். வாப்பா எவ்வளவு எங்களுக்கு அட்வைஸ் பண்ணிருப்பார், எவ்வளவு வழிகாட்டி இருப்பார், இப்படி போகணும் இப்படி போகணும் என்ன செய்யணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு அப்படி ஒரு வாப்பா இல்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய 5 வயதுல அல்லது 6 வயதுல உம்மா என்ன செய்யறாங்கண்டா, ஆமினா தன்னுடைய வாப்பாவுடைய அடிமைதான் உம்மு ஐமன். உம்மு ஐமனையும் கூட்டி எடுத்துட்டு வாப்பாட கபர் அடிய போறாங்க. எங்க மதீனால இருக்குது வாப்பாட கபர், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வாப்பாவுடைய கபர். அங்க வாப்பாட கபரை ஜியாரத் செய்து விட்டு திரும்பி வரும் பொழுது அபுவா வாதி ஃபாத்திமா என்ற இடத்துல முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மா மௌத் ஆயிட்டார். எப்படி இருக்கும்? இப்ப வாப்பாவும் மௌத்து உம்மாவும் மௌத்து. 6 வயசு ஆயிட்டு. இந்த பிள்ளை வாப்பா உம்மா இல்லாத பிள்ளை அந்த சிந்தனைகளை கொஞ்சம் யோசிச்சுப்பார். அந்த பிள்ளோட சிந்தனை, அந்த பிள்ளோட கவலை, அந்த பிள்ளோட யோசனை எப்படி இருக்கு? இப்ப நாங்க எங்கட பிள்ளைகளை யோசித்தா எங்களுக்கு விளங்கு. நாங்க பிரிஞ்சிருக்கோம் சில நேரம் பிள்ளைகளை விட்டு. பிள்ளைகளை நினைப்பு வந்தா, ஞாபகம் வந்தா கண்ணீர் வருது. ஆனா சகோதரர்களே, இனி சந்திக்கவே முடியாது. கபர்ல உம்மா வாப்பா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நபி அவங்களுக்கு இந்த வழி தெரியும், அந்த வருத்தம் தெரியும் நபி அவங்களுக்கு. அந்த பிள்ளை யார்கிட்ட போய் சொல்லும் கஷ்டத்தை? யார்கிட்ட போய் பிரச்சனையை சொல்லும்? ஒரு தரம் அனாதைகள் இருந்த ஒரு மதரசாக்கு போயிருந்த நான், அந்த பிள்ளைகள் பயான் பண்ண சொல்லிச்சு. என்ன பயான் பண்ண அந்த பிள்ளைகளை பார்த்து? இந்த பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுத்த விடயம் என்னண்டா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு யதீம், அனாதை. உங்களோட தலைவர் அவர்தான், உங்களுக்கு ஒரு அந்தஸ்து. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு யதீமாக இருந்தாங்க, நீங்களும் யதீம். அல்லாஹ்க்கு அல்லாஹ் உங்களை தேர்ந்தெடுத்திருக்கிறார், அவ்வளவுதான். கண்ணியமிக்க சகோதரர்களே, ஆகவே அனாதைகள் விடயத்தில் கவனம் எடுக்கணும். நாங்க அனாதைகளை சங்கப்படுத்தோம், அனாதைகளுக்கு செலவழிக்கும். யதீம் கண்டா அன்பால சாப்பாடு கொடுக்கும். முதலாவது அல்லாஹ் சொல்றான், கல்லா பல்லா துக்ரிமூனல் யதீம். நீங்க அனாதைகளை சங்கப்படுத்துறது இல்லையே. இரண்டாவது, வலா தஹாத்தூன அலா தஆமில் மிஸ்கீன். மிஸ்கீன்களுக்கு சாப்பாடு கொடுக்கும்படி தூண்டுறதும் இல்லையே நீங்க. அது எவ்வளவு பெரிய அமல இருக்கும் சகோதரர்களே. யதீம் மிஸ்கீன், எங்கட நண்பர்களாக மிஸ்கீன்களை வச்சு கொள்ளும். இல்ல ஏண்ட கூட்டாளி காசிக்காரன் மட்டும்தான் இல்ல. அது நீங்க நினைக்கவானா, சில நேரம் உங்களோட மையத்தை தூக்கி ஆள் வர மாட்டான். மையத்தை தூக்கையும் ஆள் வர மாட்டான். சில ஊர்கள்ல மிஸ்கீனோட பழகுறல்ல, யதீமோட பழகுறல்ல. மௌத்தாயிட்டார், யாருமே போகல மையத்துக்கு. யார் போவான்? பணக்கார மையத்துக்கு வார இல்லையே லேசில. மையத்தை பார்த்தா பயம் வந்துருமே. என்ன செய்யற? மையத்தை தூக்கணுமே. அவர் வயல் செய்யற 4 பேரை கொண்டு வந்துதான் மையத்தை தூக்கிட்டு. அதுக்காக அல்ல, வாழ்க்கையில முன்னுக்கு போறதுக்கு சகோதரர்களே எங்களுக்கு மிஸ்கீன் யதீம் போடும் கட்டாயம். மிஸ்கீனுக்கு சாப்பாடு தூண்டணும், அனாதைய கண்ணியப்படுத்தும். பாப்பா இல்லாத பிள்ளைண்டா கனடாவை பொறுத்தவரையில அனாதைகளுக்கு கவர்மெண்ட் எல்லாம் செய்யும். நாங்க முக்கியமா செய்யணும் ஸ்ரீலங்கா, இந்தியாவில் இங்கிருந்து அனுப்போம். நாங்க மற்றவங்க செய்யறாங்களோ இல்லையோ, நீங்க செய்யுங்க, நான் செய்யும். எந்த முன்னேற்றத்துக்கு தான் நான் சொல்றேன். அல்லாஹ் எனக்கு வசதியை தந்தா முழு ஸ்ரீலங்கா இருக்கிற அனாதையை நான் தான் பாரம்பெடுக்கும். தருவான் இன்ஷா அல்லாஹ். நீயத்தை பொறுத்து அல்லாஹ் தருவான். நீயத்தை பொறுத்து அந்த புள்ளட கண்ணால கண்ணீர் வரும், துவா கேட்கும். நீ எவ்வளவு முன்னுக்கு போவீங்க, உங்க குடும்பம் எவ்வளவு முன்னுக்கு போகும்.
அனாதையுடைய துவா எவ்வளவு பொறுமதியானது, மிஸ்கீனுடைய துவா எவ்வளவு பொறுமதியானது. அவர்களை தேடி சகோதரர்களே சாப்பாட்டை வாங்கி கொடுங்க, அவங்களுக்கு சாப்பாடு கொடுங்க, நன்மை கிடைக்கும் உங்களுக்கு. வயிறு நிறைய சாப்பிட்டவங்களுக்கு சாப்பிடவான்னு செலவழிச்சு என்ன பிரயோஜனம்? அவங்க சாப்பிடுவது குறையத்தான் சொல்லுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு பசி இல்லையே. அவங்களுக்கு பசிச்ச ரெண்டு கூட்டம் உலகத்தில் இருக்குது. ஒரு கூட்டம் யதீம், ஒரு கூட்டம் மிஸ்கீன். எங்கட குடும்பத்தில் இருக்குது, எங்கட ஊர்ல இருக்குது, எங்கட நாட்டில் இருக்குது. நீங்க கனடாவுல செலவழிக்க அவசியம் இல்லை சகோதரர்களே. அனுப்புங்க, யதீமை தேடுங்க. குடும்பத்தில் யாரும் யதீம் இருக்குதா? ஊர்ல யதீம் இருக்குதா? நாட்டில் யதீம் தேடுங்க, கொடுங்க. அல்லாஹ் ஒரு நாளும் உங்களை கைவிட மாட்டான். நீங்க உழைச்சது பரக்கத்தா. கேட்கிறாங்க, எப்படி அப்பா உழைக்கிறது பரக்கத்? உழைக்கிற பரக்கத் கொடுங்க யதீமுக்கு, உழைக்கிறதுல பரக்கத் கொடுங்க மிஸ்கீனுக்கு. அல்லாஹ் சொல்ற அந்த 4 கெட்ட பழக்கம் உங்கள்ட்ட இருக்கு. முதலாவது என்ன? கல்லா பல்லா துக்ரிமூனல் யதீம். நீங்க யதீமை சங்கப்படுத்துறது இல்ல. ஒரு யுத்தத்தில் பஷீர் பின் அக்ரபா ரலியல்லாஹு அன்ஹு அந்த புள்ள உஹதுல பார்த்துட்டு இருக்குது. வாப்பா வருவார். வாப்பா அந்த யுத்தத்தில் ஷஹீத் ஆயிட்டார். இந்த புள்ள பார்த்துட்டே இருக்கு, வாப்பா வருவார் 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 என்று வரல. கடைசியா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாராங்க. அந்த புள்ள கேட்குது, யா ரசூலுல்லாஹ் என் வாப்பா எங்க? நபியோ உங்களுக்கு தெரியும் வேற வாப்பா மவுத். எப்படி விளங்கப்படுத்துற அந்த பிள்ளைக்கு? நபியோ அவங்க எவ்வளவு கட்டங்களை சந்திச்சிருப்பாங்க வாழ்க்கையில். பாப்பா மவுத் என்று சொன்னதோட பிள்ளை அழ தொடங்கிச்சு. தலையை தடாவி, நான் உண்ட வாப்பாவா இருக்க விருப்பம் இல்லை. இவ்வளோ பெரிய சமூகத்தில் 70 பேர் ஷஹீத் ஆயிட்டாங்க உஹதுல. கஸால எத்தனை பிள்ளைகள் அனாத. நாங்க சகோதரர்களே குறைஞ்சது ஒரு துவா கேளு, குறைஞ்சது துவா கேளுங்க அந்த அனாத பிள்ளைகளுக்கு. உலகத்துடைய திட்டம் போகுது. இப்ப பிள்ளைகள் அனாதையாக்கணும். முஸ்லிம் பிள்ளைகளை எங்களால செலவழிக்க இயலாதா? ஒரு துவா செய். அல்லாஹ் எவ்வளோ அனாத பிள்ளை, எவ்வளோ விதவைகள், இதெல்லாம் பலகீனமான கூட்டங்கள். பார்த்திருப்பீங்க, முழு உலகத்திலிருந்தும் போறாங்க, தடுக்கப்பட்டுட்டாங்க, பிடிபட்டுட்டாங்க, தைரியமா போறாங்க. ஏன்? அவங்களால தாங்கிக் கொள்ள இயலாது. எப்படி பார்க்கிற மனித சமூகத்துக்கு அநியாயம் நடக்கும் பொழுது உலகத்தில் எப்படி பார்த்துட்டு இருக்கிறது? அதுல முக்கியமான கூட்டம் தான் அனாதை. நீங்க ஒரு அனாதையை கண்டு பேசினீங்கன்னா தான் உங்களோட உள்ளம் அமைதி அடையும். அதனால கண்ணியமிக்க சகோதரர்களே, தேடுங்க குடும்பத்தில் உள்ள அனாதைகளை, ஊர்ல உள்ள அனாதைகளை. சமூகத்தில் அனாதை இருக்குதா நீங்க யோசிச்சு பாருங்க. அதுக்கு பிறகு நீங்க பொறுப்படுத்ததுக்கு பிறகு உங்களோட செல்வத்துடைய பரக்கத்தை நீங்க பார்ப்பீங்க இன்ஷா அல்லாஹ். இரண்டாவது அல்லாஹ் சொல்றான், வலா தஹாத்தூன அலா தஆமில் மிஸ்கீன். மிஸ்கீன்களுக்கு சாப்பாடு கொடுப்பதற்கு தூண்டுறதும் இல்லை. நீங்க உங்கள்கிட்ட இருந்தா கொடுங்க, இல்லையா தூண்டுங்க மக்களை. மூன்றாவது அல்லாஹ் சொல்றான் கெட்ட பழக்கம், வதகுலூன துராஸ அக்லல் லம்மா. அனந்தர சொத்து தானே, வாப்பா சொத்தை வச்சுட்டு போயிட்டார். இந்த சொத்தை மூத்த சகோதரன் பூர்த்தி எடுத்துருவார். ஏன்னா அவர் தானே பலம் அறிக்கிறவர். அல்லாஹ் சொல்ற இந்த வேலை செஞ்சிடாதீங்க. அனந்தர சொத்தை சரியா பிரிங்க. ஆண் பிள்ளைகளுக்கு, பெண் பிள்ளைகளுக்கு. சகோதரர்களே, அனந்தர சொத்துல நீங்க ஒரு ரூபா களவெடுத்தாலும் நரகவாதி. இதை மறந்துடாதீங்க. ஏன்னா அல்லாஹ் சூரத்து நிசாவிலே மிம்மா கல்ல மின்ஹு அவ் கஸுர் நஸீபம் மஃப்ரூதா. அது கொஞ்சமாக இருந்தாலும் சரி, அதிகமாக இருந்தாலும் சரி எடுத்துறாதீங்க. வானாண்டு கொடுத்துருங்க.
சொத்து பிரிக்கும் பொழுது நீங்க மூத்த நானா? நீங்க சொத்துல கொஞ்சம் 2000 ரூபாய் கூட எடுத்துட்டீங்க, வேறொன்றும் எடுக்கல. குர்ஆன் சொல்லுது நீங்க நரகவாதி. இதுக்கு மேல் என்ன இருக்கு சகோதரர்களே? அனந்தர சொத்து என்கிறது அவ்வளோ பெருமதியானது. மூன்றாவது அல்லாஹ் சொல்றான், நீங்க அனந்தர சொத்து அதிகமா சாப்பிடுறீங்களே. நான்காவது அல்லாஹ் சொல்றான், وَتُحِبُّونَ الْمَالَ حُبًّا جَمًّا. அதிகமா நீங்க பொருள் ஆசை வைக்கிறீங்களே, பண ஆசை உங்களோட உள்ளத்துல இருக்குது. இந்த 4 கெட்ட பழக்கத்தை விட்டுருங்க அல்லாஹ் சொல்றார். ஏனென்றா இந்த 4 கெட்ட பழக்கத்தால கியாமத்துடைய நாளையில நீங்க தப்ப மாட்டீங்க. ஆகவே கண்ணியமிக்க சகோதரர்களே, இந்த 4ம் பணத்தோட சம்பந்தப்பட்டது. அனாதைக்கு சாப்பாடு கண்ணியப்படுத்துறது, மிஸ்கீனுக்கு சாப்பாடு கொடுக்கிறது, அனந்தர சொத்தை சாப்பிடுறது, பணத்துடைய ஆசை, இது காசோட சம்பந்தப்பட்டது. காசு புலங்குற நாடுகள் இருக்குது. எங்கட நாடுகள் கனடாவில், அமெரிக்காவில், ஆஸ்திரேலியாவில், யூகேல உழைக்க வந்துட்டோம், பரக்கத்தா இருக்கிறாங்க. இப்ப நாங்க செலவழிக்கணுமே. நாங்க ஸ்ரீலங்கால இருக்கிற மிஸ்கீனோட மோசமா இருந்த ஸ்ரீலங்கால இருக்கிற மிஸ்கீன் அனாதையை பாரம்படுத்தி செய்யறார், நாங்க அதோட மோசமா இருந்தா அப்ப என்னத்துக்கு இங்க வந்தது? நாங்க ஒரு கிழமை சாப்பாடை நாங்க சாப்பிட்டுட்டு நாங்க ஒரு மிஸ்கீனை பாரம்படுக்கல, ஒரு அனாதையை பாரம்படுக்கல. சகோதரிகளே, நான் தான் சொன்னேன், ஸ்ரீலங்கால வாழ்ந்தவங்க எவ்வளவு சேவை செஞ்சிட்டாங்க அனாதைகளுக்கு. சொன்னனே, மர்ஹூம் நதீம் ஹாஜியார், மர்ஹூம் ஜாபிர் ஹாஜியார், மர்ஹூம் நஜிமுதீன் ஹாஜியார் லுமாலா, மர்ஹூம் முக்ரிம், எத்தனை ஆயிரம் பேரை சொல்லணும் உங்களுக்கு. எத்தனை ஆயிரம் எங்கட பள்ளிகள்ல, நீங்க எங்கட ஊர் பள்ளிக்கு வந்தீங்கன்னா 100 சொச்சம் ஏக்கர் வயலை தந்து வச்சிருக்கிறாங்க. தன வந்து கபராளி ஆயிட்டாங்க எல்லாரும். கிழக்கு மாகாணத்தில் சாய்ந்தமருது பள்ளிவாசல், நிந்தவூர் பள்ளிவாசல், இதே போல சம்மாந்துர பள்ளிவாசல், இந்த பள்ளிவாசல்களுக்கு காணிகளை கொடுத்தாங்க. வக்ஃப் எல்லாம் செய்யுங்க. சம்மாந்துர தபீலிகுல் இஸ்லாம் மதரசா, இதே போன்று அட்டாளைச்சேனை ஷர்கி மதரசா, எத்தனையோ எவ்வளவு சொல்லலாம். எல்லாம் செலவழிச்சிட்டு அல்ஹம்துலில்லாஹ் டேய் கபூர்ல நிம்மதியா தூங்குறாங்க. நாங்க செய்யறது இல்லையா சகோதரர்களே? அவங்கள விட கூடுதலா சம்பாதிக்கிறோம் நாங்க இங்க. அவங்க சம்பாதிச்சது மிக குறைவு, ஆனா செய்வது கூட. நாங்க சம்பாதிக்கிறோம் என்ன, மாசம் 5 லட்சம் 10 லட்சம், அவங்க 1 லட்சம் உழைக்கல மாசம். ஏன் பரக்கத்தாய்ச்சி தெரியுமா? கொடுத்தாங்க சகோதரர்களே. கொடுங்க, அனாதைகளை தேடி கொடுங்க, மிஸ்கீனை தேடி கொடுங்க. அல்லாஹ் செல்வத்துல பரக்க செய்வான். அல்லாஹ் பரக்க செய்ய தொடங்கினா அதுக்கு பிறகு நித்தாட்டையில அவங்களுக்கு. நீங்க நினைக்கவானா எந்த உடம்பால உழைச்சித்தான் நான் முன்னுக்கு போகணும், அது பிழையான சிந்தனை. எந்த உடம்ப வருத்தி இரவா ஓடி உழைச்சித்தான் நான் முன்னுக்கு வரணும் இல்ல. அல்லாஹ் பரக்க செய்தால், அபூ ஹுரைரா ரலியல்லாஹு இருக்கிறாங்களே, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தொழில் இல்லை, 3 வருஷம் பசியால மஸ்ஜிது நபவியுடைய மிம்பர்ல படுத்து கிடப்பாங்க. பசி. சஹாபாக்கள் பைத்தியம் நினைச்சு மிரிக்கிறது தலைய. சொல்லுவாங்க, நீ பைத்தியம் இல்ல, பசி. ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூ ஹுரைராவை கூப்பிட்டு என்ன செஞ்சாங்க, ஒரு பை ஒன்று கொடுத்தாங்க. அபூ ஹுரைரா, இந்த பையிலிருந்து ஈச்சம்பழத்தை எடுத்து சாப்பிடுங்க நீங்க. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு சொல்றாங்க, வாழ்க்கையில எனக்கு 3 கவலை. முதலாவது கவலை என்ன தெரியுமா? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தானது. ஏண்டா அவங்கள மாதிரி ஒருத்தர் உலகத்துக்கு வரலையே, பிரிஞ்சது கவலை எனக்கு. 2வது உஸ்மான் ரலியல்லாஹு ஷஹீதாக்கப்பட்டது. உஸ்மான் ரலியல்லாஹு எவ்வளவு பெரிய ஆள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மருமகன் இல்லையா? வீட்டுல குர்ஆன் ஓதி கொண்டிருக்கும் பொழுது
உள்ளுக்கு 2 பேர் பூந்து ஒத்தன் தாடியை பிடிச்சார், மொத்தர் கழுத்தை வெட்டிட்டார். 3வது எனக்கு வாழ்க்கையோட கவலை என்னண்டா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூ ஹுரைரா இந்த ஈச்சம்பழ பைய வச்சு கொள்ளுங்கன்றாங்க, எடுத்து சாப்பிடுங்கன்றாங்க. நான் அந்த ஈச்சம்பழ பையிலிருந்து அபூபக்கர் ரலியல்லாஹுடைய காலம் பூர்த்தியா 2.5 வருஷம் சாப்பிட்டேன். எவ்வளவு பரக்கத்! அபூபக்கர் ரலியல்லாஹு மௌத்துக்கு பிறகு உமர் ரலியல்லாஹுடைய காலம் 10 ஆண்டுகள். சொல்றாங்க அபூ ஹுரைரா ரலியல்லாஹு 10 வருஷம் நான் சாப்பிட்டேன். தொழிலு போக தேவையில்லை, சாப்பாடு கிடைக்குது. கைய போட்டா வரும் சாமான், கைய போட்டா ஐட்டம் வரும். சொல்றாங்க உமர் ரலியல்லாஹு அன்ஹு மௌத்தானதுக்கு பிறகு உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு கிலாஃபத்துக்கு வந்தாங்க. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு 12 வருஷம் ஆட்சி செய்தாங்க. நான் 12 வருஷம் அதிலிருந்து சாப்பிட்டேன். அப்போ 12ம் 10ம் 22, 22ம் 2ம் 24, கிட்டத்தட்ட 25 வருடம் அந்த பையிலிருந்து நான் சாப்பிட்டேன். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு ஷஹீதாக்கப்பட்ட நேரம் அந்த கவலையில நான் சுத்தி திரியும் பொழுது அந்த பையை யாரோ எடுத்துட்டாங்க. கண்ணியமிக்க சகோதரர்களே, அல்லாஹ் பரக்கத் செய்வான் இன்ஷா அல்லாஹ். நாங்க என்ன செய்யணும்? எங்கட பணத்துல ஒரு பகுதியை சகோதரர்களே கல்ப நியத்து வைங்க, யதீமுக்கு நான் கொடுக்க போறேன் இன்ஷா அல்லாஹ். ஒரு பகுதியை நான் மிஸ்கீனுக்கு கொடுக்க போறேன். நீங்க பாருங்க இன்ஷா அல்லாஹ், செய்து பாருங்க. எக்ஸாம் அல்ல இது, இது வாழ்க்கையின் முன்னேற்றம். இது அல்லாஹ் உங்களை முன்னேற்றுவான், உங்களோட குடும்பம் முன்னேறும், உங்களோட பிள்ளைகள் முன்னேறும். ஏன்? அனாதையை பாரம் எடுத்த குடும்பமே நீங்க மிஸ்கீன பாரம் எடுத்த குடும்பமே. எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நல்ல நல்ல சிந்தனைகளை நம் அனைவர்களுக்கும் நசீபாக்குவானாக. அனாதைகளுக்கு மிஸ்கீன்களுக்கு செலவழிக்கும் பாக்கியத்தை நசீபாக்குவானாக. யா அல்லாஹ், உன்னுடைய அடியார்களாகிய முஸ்லிம்கள், முஸ்லிம் அல்லாதவர்கள் உலகத்தில் எங்கெல்லாம் கஷ்டப்படுத்தப்படுகிறார்களோ அனைவர்களுக்கும் உதவி செய்வாயாக. யா அல்லாஹ், எங்கெல்லாம் முஸ்லிம்கள் தாக்கப்படுகிறார்களோ உதவி செய்வாயாக. கஸ்ஸாவுடைய முஸ்லிம்களுக்கு உதவி செய்வாயாக. அந்த பிள்ளைகள் அனாதைகளாக ஆக்கப்பட்டிருக்கிறது ரஹ்மானே. அந்த பெண்கள் விதவைகளாக மாற்றப்பட்டிருக்கிறார்கள் ரஹ்மானே. உலகத்துக்கு எதுவும் செய்ய முடியாதென்று நினைத்து கொண்டார்கள் ரஹ்மானே. உனது உதவியை இறக்கியா அல்லாஹ். அந்த பிள்ளைகள், அனாதை பிள்ளைகள், மிஸ்கீன்களுக்கு உதவி இறக்கியா அல்லாஹ். முழு உலகமும் நிம்மதியாக சாப்பிட்டு கொண்டிருக்கும் பொழுது அந்த ஊர் மாத்திரம் பஞ்சத்தில் இருக்கிறது ரஹ்மானே. யா அல்லாஹ், உதவி இறக்கியா அல்லாஹ். உனது ரஹ்மத்தை இறக்கு ரஹ்மானே. உன்னுடைய பரக்கத்தை இறக்கியா அல்லாஹ். விரோதிகளை விட்டு முஸ்லிம் சமூகத்தையும் உம்மத்தையும் பாதுகாப்பாயாக. இந்த சமூகத்துடைய முனாஃபிக்குகளை விட்டு எங்களை பாதுகாப்பாயாக. எங்களுடைய கடைசி வார்த்தை லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவோடு உயிர் பிரிய தௌஃபீக் செய்வாயாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ். أشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله. اللهم صل على محمد وبارك على محمد. أما بعد، فقد قال الله سبحانه وتعالى في كتابه الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. فأما الإنسان إذا ما ابتلاه ربه فأكرمه ونعمه فيقول ربي أكرمن. وأما إذا ما ابتلاه فقدر عليه رزقه فيقول ربي أهانن. وقال النبي صلى الله عليه وسلم: أنا وكافر اليتيم كهاتين في الجنة. صدق رسول الله صلى الله عليه وسلم. فيا عباد الله، أوصيكم ونفسي أولا بتقوى الله، فإن التقوى تنجيكم من النار وتدخلكم الجنة. أقول قولي هذا وأستغفر الله لي واستغفروا إنه هو الغفور الرحيم. أمور الدنيا والآخرة. اللهم صل على محمد. الحمد لله والصلاة والسلام على رسول الله.
أشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله اللهم صل على محمد وبارك على محمد أما بعد فقد قال الله سبحانه وتعالى في كتابه الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على محمد وبارك على محمد فيا عباد الله أوصيكم ونفسي أولا بتقوى الله فإن التقوى تنجيكم من النار وتدخلكم الجنة وقال النبي صلى الله عليه وسلم أرحم أمتي بأمتي أبو بكر وأشدهم في أمر الله عمر وأصدقهم حياء عثمان وأقضاهم علي رضي الله عنهم وفاطمة سيدة نساء أهل الجنة والحسن والحسين سيدا شباب أهل الجنة من هذه الأمة الله الله في أصحابي لا تتخذهم غرضا من بعدي فمن أحبهم فبحبي أحبهم ومن أبغضهم فببغضي أبغضهم خير القرون قرني ثم الذين يلونهم ثم الذين يلونهم اللهم اغفر للمؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات الأحياء منهم والأموات إنك سميع مجيب الدعوات يا قاضي الحاجات اللهم يا ودود يا ذا العرش المجيد يا فعالا لما يريد اللهم اهلك اليهود كما أهلكت عادا وثمود اللهم دمر ديارهم اللهم فرق جموعهم اللهم انزلهم بأسك الذي لا يرده عن القوم المجرمين اللهم أعز الإسلام والمسلمين اللهم أيد الإسلام والمسلمين اللهم انصر الإسلام والمسلمين وأذل الشرك والسهاينة والمشركين ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار صلى الله تعالى وسلم على النبي الأمي وعلى آله وصحبه وسلم والحمد لله رب العالمين.